வெல்கம் டு அவர் சேனல். சரி, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராணி தான் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் நான் வந்து கிராண்ட் பர்வியூஸ்லேருந்து நான் வைக்கல அப்படின்னா, நான் இது ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். அதேமாதிரி எனக்கு வந்து இது தெரியாது எப்படி இது பண்ணணும்னு. ஸோ அதனால தான் நான் வந்து கிராணியை மட்டும் வச்சுருக்கேன். சரி, ஓகே, என்டர் ஆகும். கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது புதுசாக இருக்குது கேம். நான் க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்தாச்சு. இது எடுக்கிறதுக்குன்னே இவ்வளோ நேரம் ஆகுது. இது ஏதோ இருக்குது, பாஸ் மாதிரி ஏதோ இருக்குது. இல்லை, சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஏதோ புகை மாதிரி தான் போகுது. வாவ், ஏதோ டிக்கெட் கண்டக்டர்லாம் சொல்லுவாங்க. ட்ரெயின் சூப்பராக இது. இதில் என்னடா இருக்கும்? மேபி ஐ கேன் பிரேக் திஸ் கிளாஸ். ஓ, ஓகே. சத்தம் போடுறான். என்னது இது? சத்தம் வேறு கேட்டுருச்சு. நம்ம போய் ஒழிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. வந்தாச்சு. ரொம்பவே சவுண்டெல்லாம் வேற ரொம்ப பயங்கரமாக கேட்குது. கிராணி வருவாங்களா? ஐயோ, கிராணி! ஐயோ, ஓடிடலாம். எப்படி வர போகணும்னு தெரியல. இதை விட்டு இது ஏதோ முறுக்கான என்னதுன்னு தெரில. நம்ம வந்து கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். கேட்டுன்னு ஏதோ ஒரு எஸ்கேப்பாக, அந்த எஸ்கேப்பை நம்ம பண்ண போகிறோம். அந்த கேட் எஸ்கேப்புக்கு தேவையானது பார்த்தீங்களா, சொல்ல தெரியாது. ஃபியூஸும் ஜென்ரேட்டர் கேபிளும் ஷிட்கியும் அப்புறம் பிரிட்ஜ் ஹேண்டலும் தேவைப்படுமா. இந்த ஃபியூஸை கொண்டு போய் நான் யூடியூப்பில் பார்த்தேன். இந்த மாதிரி கேட் எஸ்கேப் அதுக்கு இந்த ஃபியூஸை கொண்டு போய் மேலே செட் பண்ணி இந்த இதுக்கு பேர் என்னதுன்னு தெரியல. ஆனால் ஜெனி கேமிங்கில் அந்த அக்கா வந்து இதுக்கு வந்து டோர் கண்டக்டர் அப்படின்னு நேம் வச்சுருக்க போல. நான் வந்து இதுக்கு வந்து என்ன நேம் வச்சுருக்கேன்னா, கேட் கிடையாது, ரெட் கண்டக்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். இது மேலே ஏதாவது இருக்குமா? இந்த வேலை இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். கூடாது. சரி, டப்பா மாதிரி இருக்குது. இது பண்ணுவோம். என்னங்க ஜென்ரேட்டர் கேபிள். ஓ, இது ஏதோ டோர் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. இருக்கும். அப்புறம் இங்கே தான் வந்து வெப்பன் கேஸ் செட் பண்ணி காட்டியிருந்தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு போய் வேலையில் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இப்படி தான் ஏறணும் போல. வாவ், நியூ சூப்பராக இருக்குது. வாவ், இது பார்க்கலாம். இதை எடுத்து சுற்றி வரலாம் போல. பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளான்ஸ் மாதிரி எதுவும் இருக்குது. இந்த உட்டன் பிளான்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அங்கே ஒரு காக்கா நிற்கிது. கொடுக்குறியா? கடிக்குது. இதுகிட்ட வாங்க வச்சுக்கோங்க. வயிறு உடைச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஷெட்டுக்கு கீழே இப்படி போடணும்னு சொன்னாங்க. அங்கே ஒரு கூட்டு போட்டிருக்குல்ல, அங்கே தான் வந்து இப்போ என்ன ஷெட்டு எடுக்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே தான் நம்ம போய் அந்த ஜென்ரேட்டர் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும். என்னடா இதெல்லாம் ஸ்பேஸும் என்னடா கிச்சன் இருக்குது. இங்கே கீழே போகும். திரும்ப நினச்சேன்.
நிறைய கபோர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா லக்கி ஓப்பன் பண்ணுங்க. இது வெப்பன் கீங்க. நம்ம மேலே ஏறி போனால் கிராணி நம்மளை போட்டு கொண்டுருவாள். இங்கே பெரிய டோஸ்லலாம் எல்லாம் இருக்குன்னு நினச்சேன். நம்ம லெஃப்டில் போட்டோம். இது என்ன ஒர்க் ஆகுமா என்ன தெரியலையே. இதுவுமே ஜென்ரேட்டர் கேபிள் போட்டால் தான் ஒர்க் ஆகும். நாங்கள் தொட்டு பார்ப்போம். நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி இதை எடுத்துட்டு நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் ஏதோ 3 கல் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது போய் எடுக்கலாம். இது வந்து இப்படி அனுப்பிக்கணும். ஓகே, இங்கே தான் எடுக்கணும் போல. இந்த ஷட்டில் ஓகே சரியா. ஸ்டோன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து மொத்தமாக 2 ஸ்டோன்ஸ் வேணும். கீழே நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம்ல, அதை உடைக்கிறதுக்கு இது உதவும் சொன்னாங்க. ஃபயர்வுட் இது வந்து உரம் நினைக்கிறேன். ஃபயர்வுட் எதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ எங்கே இருக்கான்னு வர தெரியல. வர அண்டர் கிரவுண்ட் போகணும். இந்த சட்டம் போட எங்கேருந்தாலும் வந்துடுவாரு. ஸோ பயமாகவே இருக்கு. என்னடா இது? சரி சட்டம் போடுவோம். கிராணி கொஞ்சம் சீக்கிரமா. டைம் ரொம்பவே போயிட்டு இருக்கு.